Praise the Lord. சாட்டர்டே மீட்டிங்க்கு வந்து ஒருத்தரை நான் வரவேற்கிறேன். ஒன்று ரெண்டு பேர் புதுசாக இருக்கலாம், எனக்கு தெரியல. இங்கிருந்து டிஸ்டன்ஸில் இருக்கனால என் பேர் தெரியல. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா வெல்கம். நம்ம ஒரு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் காரியங்கள், எப்படி நம்ம வாழ்க்கையை இதயத்தை மாற்றுகிற காரியங்கள். ஏன்னா பாருங்கள், இருதயத்துலேருந்து தான் ஜீவன் புறப்பட்டு வருது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதை படிப்போம் இன்னொரு செகண்டில். அதெல்லாம் நீங்கள் ஒருவோட இதான் ஃபஸ்ட்டு செஷன் அப்படின்னா, ஐ திங்க் இது செஷன் நம்பர் 17 நினைக்கிறேன், 17 16 நினைக்கிறேன். ஒரு 13 நான் இந்த ஹார்ட்டை பற்றி கொஞ்சம் டீப்பாக போக ஆரம்பித்தேன். அப்படியே நான் ஹார்ட்டு, சப்கான்ஷியஸ் மைண்ட் அதெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தேன். அது பார்க்கலன்னா இது முடிச்சுட்டு அதை பாருங்கள் தயவுசெய்து. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ப்ராப்ளம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் பைபிளில் போட்டிருக்க சொல்யூஷனோட நம்ம என்கேஜ் ஆகும். சரி, நம்ம போய் என்ன பண்ணுறோம், சும்மா தமிழில் சொல்லுவாங்கல்ல கோயில் மாடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோயில் மாடு மாதிரி பைபிளில் உட்காந்து பாவ அறிக்கை செய்துன்னு ஆண்டவரே அறிந்து அறியாத செய்த பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சபைக்கு போகிறோம், சடங்காச்சாரத்தில் இன்வால்வ் ஆகிறோம். ஆனால் விடுதலை இல்லை பாருங்கள், ஃப்ரீடம் இல்லை பாவத்துக்கு. நான்லாம் எத்தனையோ வருஷமா நான் என் டெஸ்ட் பண்ணி நிறைய இந்த செஷன்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ வருஷம் எனக்கு பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். அந்த பாவத்திலேருந்து விடுதலையே கிடைக்காது, பரலோகத்துக்கு போனாதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவே பண்ணிட்டேன். ஆனால் வெற்றியே இல்லை பாருங்க. அடுத்தது எதில் வரி, எதை கண்டாலும் வரி, கவலை கவலை கவலை. நமக்கும் அன்பிலீவர்ஸாக இருக்கிற மற்ற உயிரில்லாத தெய்வங்களை விக்கிரகங்களை கும்பிடுறவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ரியலாக ஹார்ட் கேட்க போனால் வித்தியாசமே கிடையாது. நம்மளும் டாக்டர் கியூவில் போய் நின்றுக்கிறோம், அவங்களும் டாக்டர் கியூவில் நின்றுக்கிறாங்க. அவங்களும் கேன்சரு, நமக்கும் கேன்சரு. பாருங்கள், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பாருங்கள், அதுக்கு எங்கேருந்து வருது? ஆண்டவர்கிட்ட கெஞ்சிரும், ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குது, செத்து போயிடுறோம். கடைசியில் அவர் கடைசி வரைக்கும் ஃபெய்த்லேயே இருந்தார் பிரதர், ஆனால் ஆண்டவர் எடுத்துட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தொப்பியை தூக்கி ஆண்டவர் மேலே கவுத்திடுறோம். கவுத்தி விட்டு அவள்தான் முடிஞ்சிச்சு அடுத்தது அப்படின்னு. இப்போது லாஸ்ட் செஷனில் நம்ம ஒரு காரியம் பார்த்தோம், என்னன்னா பாவத்தை பற்றி பார்த்தோம். இந்த வருஷமாக இந்த செஷன்லையும் பாவத்துக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக, பாவம்னு என்ன, வாட் இஸ் சின், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சின் வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபிஷியல். பாவம்னு என்ன, வாட் இஸ் சின், அதை பற்றி கொஞ்சம் பார்த்தா தான் அதோட நமக்கு. இது இங்கிலீஷ் செஷன், இது பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ப்ளோ பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் இந்த பிக்சர் நான் காட்டினேன், ஞாபகம் இருக்குங்களா? இது தான் இதுக்கு 2 செஷன் முன்னால் இருந்து இந்த படத்தை பார்த்து இதுலேருந்து வர. ஸோ நம்ம இருதயத்தில் நம்ம அடையாளம், அது ரொம்ப முக்கியம். சப்கான்ஷியஸ் மைண்ட், உள்மனத்துக்கும் இருதயத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நான் காட்டினேன். இருதயம் உள்மனன்றது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்கிறாங்களா, அதில் வந்து மெமரி ஸ்டோராக இருக்குது. அது எப்படி ஸ்டோராக இருக்குது? ஃபீலிங்ஸில் ஸ்டோராக இருக்குது, புரியுதுங்களா? ஒரு கெட்ட காரியம் நமக்கு நடக்கும்போது, அந்த கெட்ட காரியம் நடக்கும்போது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அந்த ஃபீலிங் உள்ள நம்ம சப்கான்ஷியஸில் போய் அது இன்ஜுரியாக ஸ்டோர் ஆகுது. அந்த டைமில் நம்மளை குறித்து ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறோம், ஒரு சுய தீர்ப்பு ஒன்று நம்மளே பாஸ் பண்ணுறோம். என்ன, நான் அதிர்ஷ்டசாலி கிடையாது, ஐ ஆம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஐ ஆம் அன்லக்கி, ஐ ஆம் ஒர்த்லெஸ், ஐ ஆம் ஹோப்லெஸ், எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது. இந்த மாதிரி ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹார்ட் பிலீஃப்ஸாக மாறிடுது. அது நம்மளுடைய அடையாளமாக மாறிடுது. இந்த அடையாளம் இந்த கருப்பு மனுஷனா நான் வரைஞ்சி காட்டினேன். நம்மளை குறித்து நம்ம இருதயத்தில் ஒரு அடையாளம் இருக்குது, புரியுதுங்களா? அந்த அடையாளம் தான் நம்ம லைஃப்பை கவர்ன் பண்ணுது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண போகிறோம். நிறைய பேர் பாருங்க, கல்யாணம் பாருங்க, டைவர்ஸ் ஆனே இருக்கும். 3-4 டைவர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான் வாட் த டிரைவிங் ஃபோர்ஸ். இப்போ இந்த படத்தை நான் வேற விதமாக கொஞ்சம் வரைஞ்சி கொஞ்சம் ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் காட்டுறேன். பாவம்னா என்ன, இந்த செஷனில் அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுது? எல்லா காவலுடனே கூட உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன வருதுதான் ஜீவ இஷ்யூஸ் ஆஃப் லைஃப்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. தமிழ் யாராவது படிங்களேன் இருந்தது, நான் டக்குன்னு பாருங்களேன், அது என்ன வசனம் போட்டுருக்குது? ஜீவ ஊற்று வருதா இல்லை ஜீவன் வருதா? இதோ போட்டுக்குது, லைஃப் வருது அப்படின்னு போட்டிருக்கு. இருதயத்துலேருந்து தான் லைஃப் வருதான் பாருங்க. ஸோ ஒரு இருதயத்தை வாங்கிடுவோம்.
ஸோ இருதயத்திலேருந்து என்ன வருது? இதுல இருந்து தான் எல்லாமே வருது, நம்ம வாழ்க்கையே இருந்து வருது. அது ஆங்கிலத்தில் அந்த வசனம், அந்த வார்த்தை இருப்பாங்க, இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் இருக்குங்களா, அது வந்து இப்படியா கூட நம்ம மொழிபெயர்க்கலாம், பவுண்டரிஸ்ன்னு சொல்லலாம். அப்போ நமக்குள்ள ஒரு எல்லைகள் இருக்கு. நம்மளை குறித்து நம்ம பார்க்கிற பார்வை இருக்குல்ல, நம்மள பெர்செப்ஷன், ஹவு டு வி பெர்சீவ் அவர் செல்ஃப்ஸ், புரியுதுங்களா? அந்த பெர்செப்ஷனை மாற்றுவதற்கு நிறைய ரூட்ஸ் ஜனங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல், உற்சாகப்படுத்துகிற பேச்சுகள், செல்ஃப் டாக்ஸு, மோட்டிவேஷனல் அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரியே இருக்குது. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி கிளம்பி உங்கள் இமேஜை மாற்றுறதுக்கு உங்களையே பற்றி விஷுவலைஸ் பண்ணுங்க, அப்படியே என்ன சொல்லுது, விஷுவலைஸ்னா அப்படியே உங்களுக்கு ஒரு புது தரிசனம் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியே இருக்குது. அதுக்கு வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, மியூசிக்லாம் போட்டு நல்ல ஒரு நேச்சர் சீன் எல்லாம் போட்டு அழகாக அப்படிலாம் காட்டி நீங்கள் இது யூஸ் பண்ணி உங்களே மில்லினராக பாருங்க, உங்களே பணக்காரராக பாருங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் தவறா ரைட்டா? ஏன்னா நமக்கு வந்து வேற ரூட் இருக்குது. ஆக்சுவலா நமக்கு என்ன, வேதம் தான் நம்ம ரூட்டு. அதுல எப்படி ஆண்டவரோடு இன்டராக்ட் ஆகுது அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். ஸோ நம்ம இருதயத்துல இருந்து தான், அந்த இருதயத்துல இந்த பாருங்க, இந்த இருதயத்துல வந்து ஒரு இந்த நம்மளை குறித்து ஒரு நம்ம அடையாளம், ஹூ ஆர் வி. ஸோ இருதயம் என்ன தெரியுமா? வாட் இஸ் ஹார்ட்? ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. உங்களுடைய அடையாளத்தின் இருக்கை அதுதான். வாட் யூ பிலீவ் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை குறித்து நீங்கள் யாருன்னு கேட்டா நீங்க வாயில சொல்வீங்க, 1000 சொல்வீங்க, நான் அவன் இவன் அப்படின்னு. அதெல்லாம் இருந்தாலும் ஆனா யாருமே பார்க்காத டைம்ல, யாருமே உங்களை எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்ஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத டைம்ல உங்க ஹார்ட்ல என்ன இருக்கோ அது வெளியே வந்துடும். அதுதான் நீங்க. அதுதான் இயேசு சொல்றாரு பாருங்க, நீ வந்து சாப்பிட்றதுனால உன் பாடி, உன்னுடைய உடம்பு தீட்டுப்படாது, ஆனா இருதயத்திலிருந்து வர்ற காரியம் தான் உன் பாடியே தீட்டுப்படுன்றாரு. அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வேர்ஸ். மத்தேயு 15வது அதிகாரம் சொல்றாரு, அங்கிருந்து எல்லாம் வருதுன்றாரு. அடல்ட்ரி, ஃபார்னிகேஷன், மர்டர், கவச்சஸ்னஸ், ஐடோலட்ரி, தெஃப்ட், திருடுறது, விக்கிர ஆராதனை, கொலை, விபச்சாரம், இதெல்லாம் எங்கிருந்து வருதான்? அங்கிருந்து வருதுன்றாரு. அப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் பாருங்க. இதான் அந்த இமேஜ் தான் நம்மள இது பண்ணுது. இயேசு எதுக்காக சிலுவையில மரித்தார்னா, நமக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்காக, நமக்கு மன்னிப்பு வாங்குறதுக்காக மரித்தார்னு சொல்லணும் வச்சுக்கோங்களேன். இந்த பாவத்தை மன்னிப்பு, அவ்வளவுதான் நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும். இயேசு எதுக்காக வந்தாரு? அவர் நம்பினா எவனுக்கு போயிடலாங்க. ஆக்சுவலா அவர் நம்மள எவனை கூப்பிட்டு போறதுக்காக வரல. இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா, கடப்பாவுமே என்னடா அது, நான் ஹெவனுக்கு போய் நினைச்சிட்டு அதுலயே தான் இவர் கவுத்திட்டாரு அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஹெவனை கூட்டு போற வரதுல இந்த இமேஜ் தான் நம்ம லைஃப் டிரைவ் பண்ணுது. இந்த இமேஜை மாத்துவதற்கு தான் அவர் வந்தார். ஆக்சுவலா இது எப்படி மாறப்படும் அப்படின்னு ஒரு பிரதர் கேட்டாரு. இதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க. இந்த இமேஜ் மாறணும்னா அதை இந்த செஷன்ல நம்ம கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இந்த இமேஜ் மாற வேண்டும் என்றால் நான் தேவனை தரிசிக்க வேண்டும். அதாவது அவருடைய ஃபெலோஷிப், அவரோடு நான் இணையும் போது, அவரை நான் தரிசிக்கும் போது தான் இந்த இமேஜ் இது மாறும். ஆனா அதை தரிசிக்க விடாம இருக்கிறதுக்கு பல காரியங்கள் இருக்கு. மதம் தான் மெயின் ரீசன். ரிலிஜியன் இஸ் த மெயின் ரீசன். நம்ம பண்ற சடங்காச்சாரம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இருதயத்துல தேவனை தரிசிப்பதற்கு தடையா இருக்குது. அதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணா இருதயத்துல நம்ம தரிசிக்கலாம். ஸோ ஆனா நமக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போ நான் போன ஒரு 4-5 செஷன் எடுத்ததை கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணிட்டு பாவம் என்னன்றதுக்குள்ள போறேன். இப்போ இது எப்படி உருவாச்சு? நான் உங்களுக்கு அந்த செஷன்ல சொன்னேன், எப்படி நம்ம தாயின் கருவில் இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதெல்லாம் நம்ம சப்கான்சியஸா மாறுது. அது புரியுதுங்களா? நான் அதெல்லாம் அந்த போன செஷன் 1 ஹவருக்கு மேல எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால அதை பார்க்காதவங்க முன்னால போய் பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்க கேட்கணும், இதெல்லாம் திருப்பி கேட்கணும், இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்பதான் பாருங்க உங்க வாழ்க்கை மாறும். இதெல்லாம் புரியறதுக்கு முன்னால என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. அதாவது கோயில் மாடு மாதிரி போறது, காணிக்கை போடுறது, ஊழியம் செய்யறது, இதுல வேற ப்ரீச்சிங் வேற, ப்ரீச்சிங் பண்றது. ஆனா விக்டரி இல்ல. யாருமே இல்லாத டைம்ல விக்டரி இருக்கா? யாருமே இல்லாத டைம்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு மன நிம்மதி, ஒரு ஜாய் இருக்குதா? இல்ல. டிப்ரெஷனு, வரி, ஃபியரு, ஹெல்த் ப்ராப்ளமு, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமு, கண்டதெல்லாம் ப்ராப்ளம்லாம் சேர்ந்து விடுதலை இல்லை. ஆனா வெளியே போய் பாருங்க, ப்ரீச்சிங் விடுறது, இது பண்றது, உபவாசம், ஜபத்தை விடுறது, அதை விடுறது, எல்லாம் டிராமா ஆடி பார்த்துட்டு ஒன்றும் வேலை செய்யலைங்க. அதனால பாருங்க, இந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, த்ரூ த சென்சுவல் லைஃப். இந்த 5 சென்சஸ்,
இந்த சென்சஸ் மூலமா தான் இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது. சென்சுவல் மேன் ஹஸ் பிகம், மனிதன் வந்து மாம்சமாய் மாறிவிட்டான். அப்போ மாம்சம் தான் இந்த 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 இமேஜ ஃபார்ம் பண்ணுது. இந்த மாம்சம் எப்படி, இந்த மாம்சத்துக்கு இன்புட் எங்க இருந்து வருது? நான் இதெல்லாம் கொஞ்சம் இப்ப நான் வேற மாதிரி ரெப்ரசென்ட் பண்றேன். சோ இன்ஃபர்மேஷன் வருது. இன்ஃபர்மேஷன் கண்ணில் கேட்குறோம், திட்டுறாங்க, அதெல்லாம் நான் பேசினேன், ஞாபகம் இருக்குங்களா? எப்படி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள மிரட்டினாங்க, பயமுறுத்தினாங்க. காமனாக நம்ம இந்தியாவில் பேரண்ட்ஸ் சாப்பிட்லன்னா குடுகுடு பாண்டி வந்து புடிச்சு போயிடுவான், நீ சாப்பிட்லன்னா வந்து அப்புறம் என்ன சொல்லுவாங்க, போலீஸ் புடிச்சு போயிடும், அப்புறம் சாப்பிட்லன்னா உன்னை வீட்டு விட்டு தொத்திடுவோம், இப்படிலாம் நம்ம சொல்றாங்க தெரியுமா? சின்ன குழந்தையா இருக்கும்போது பாரு சாப்பிடலாம், ஐயோ குடுகுடி போயிட்டு வரான், கூட சாப்பிட்டுருமா அப்படி சொல்றாங்கல்ல. அதெல்லாம் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. போலீஸ் பிடிச்சிருவோம். நீங்க அந்த பையனும் அந்த சின்ன பிள்ளையா இருக்குது, அது ஏன் சாப்பிடுது? அதோட சின்ன இருதயத்துல, அதோட சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அதுக்கு பயப்படுது. ஐயோ போலீஸ் பிடிச்சிருவாங்க, ஐயோ என்ன இந்த தூக்கி விட்டுருவாங்களா, ஐயோ அந்த குடுமுடி பாண்டு வேற பெரிய மாடு வேற எடுத்துக்கின்னு அவன் பெரிய தலைப்பாலாம் கேட்டின்னு குடுகுடுன்னு அடிச்சுட்டு வருவான் பாருங்க. அது பார்த்தாலே பயமா இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. அந்த டைம்ல அவன்கிட்ட தூக்கி கொடுத்துருவோம், அவன் புடிச்சு போயிடுவான் சொல்லும் போது நமக்கு ஜோக் மாதிரி இருக்குது இல்லையா? நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன, சாப்பாடு எப்படியாவது உள்ள போயிடணும். ஆனா 1000 பொய்ய சொல்லியாச்சு சாப்பாடு கொடுத்துடணும், 1000 பொய்ய சொல்லியாச்சு திருமணத்தை கல்யாணம் பண்ணணும். நம்ம தமிழ்ல அப்படிலாம் இருக்குது பாருங்க சேயிங்ஸ், நான்சென்சிக்கல் சேயிங்ஸ், ஆன்டி கிறிஸ்டியன் சேயிங்ஸ், ஆன்டி கிரைஸ்டோட வார்த்தைகள் அதெல்லாம். இது மாதிரி கண்ட பொய்ய சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த டைம்ல. ஆனா அந்த ஒரு சின்ன ஒரு பிஞ்சு இருதயத்துல அதுக்கு அது உண்மையா இருக்கு, அதனாலதான் அது பயது. அது சொல்லுது, அது சும்மா டாவடிக்காதீங்கம்மா, எங்களுக்கு தெரியாதா, குடும்படி போனா புஷ்டு போக மாட்டா, நீங்களா கொடுக்க மாட்டா, அப்படியே சொல்லுது. அது பயந்து வாய் சாப்பிட்டுருது. ஆனா அந்த டைம்ல ஒரு பயத்தை நம்ம உள்ள திருத்துறோம். அப்போ அதை ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன். அந்த மாதிரி லைஃப் லாங் நமக்கு என்ன பண்ணிருப்பா, இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம காதுல கேட்கிறோம், கேட்கிற பொய்கள் இதெல்லாம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா? குடுகுடு பாண்டிட்டு நம்ம புடிச்சு கொடுத்துருவாங்களா? நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம தூக்கி கொடுத்துருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க சொல்றது என்னது? பொய். அந்த பொய் தான் ஆகுது. அந்த பொய் வந்து உங்களுடைய பிஹேவியரை மாத்துது. அந்த டைம்ல சாப்பிட்டுணும் கடைசிவா சாப்பிட்டுணும். இப்போ என்னது, மிஷன் அக்கம்ப்ளிஷ் ஆயிடுச்சு, ஃபோக்கஸ் சக்சஸ், சாப்பாடு கொடுத்தாச்சு. ஆனா அந்த ப்ராசஸ்ல அவங்க இருதயத்தை நம்ம டாரா நம்ம டேமேஜ் பண்ணி விட்டுறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம பண்றோம். இதுதான் உலகத்தாரும் அப்படிதான் பண்றாங்க, நம்மளும் அந்த உலகத்திலே இருக்கிறோம். பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்குல்ல, 1 யோவான்ல பாருங்க 5வது வசனம் போட்டிருக்கு. 5வது அதிகாரத்துல யோவான் ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, இது அழகா சொல்றாரு பாருங்க. ஐ திங்க் 19வது வசனம் நினைக்கிறேன். ஆங்கிலத்துல படிச்சுட்டு நான் அப்புறம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண பாக்குறேன். We know that we are of God and the whole world lies under the sway of the wicked one. அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு தெரியும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் இந்த முழு உலகமும் பிசாசுனுடைய சுவேனானது, பிசாசுனுடைய கையினுக்குள்ள இருக்குது, பிசாசுனுடைய பிடியின் கீழே இருக்குது. பிசாசு தான் பொய்யின் தகப்பன். நல்லா கவனிங்க, பிசாசு வந்து யாரு? பொய்யின் தகப்பன். அப்போ எப்படி அவனை நம்ம லைஃப் பிடிக்கிறானா, இந்த பொய்கள் மூலமா. இன்ஃபர்மேஷன் வந்து பொய், லைஸ் தான் பொய்கள் தான் இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. காதுல கேட்கறது, கண்ணில் பாக்குறது, எல்லாத்தையும் கரப்ஷன். அதுல உண்மையே இல்லாட்டு இல்லை, உண்மை இருக்குது, ஆனா எல்லாமே ட்விஸ்டட், எல்லாமே கோளாறான முடிவுகள் எடுக்கிறோம், ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ பொய்கள் மூலமா வந்து நம்ம சென்சஸ்ல ரிசீவ் பண்றோம். சென்சஸ்ல ரிசீவ் பண்ணி அது நம்ம என்ன ஆயிடுது, உள்ள போய் கடைசியில அந்த டைம்ல நம்மளை குறித்த நம்ம ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றோம். அது நம்ம அடையாளமா மாறி இப்படி போய் உள்ள இதுதான் நம்ம கண்டிஷன், இதான் இன்புட். இப்போ அவுட்புட் என்னது? இதோட அவுட்புட் என்னது? இந்த அவுட்புட்டை வந்து மூணு கேட்டகரியா பிரிக்கிறேன். என்ன போட்டிருக்கு? எல்லா காவலுடனே கூட உன் இருதயத்தை காத்துக்கொள். அதுல இருந்து என்ன வருதான்? உன் லைஃப் எங்க இருந்து வருதான்? உன் இருதயத்துல இருந்து தான் வருது. அப்போ என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த வசனத்துல இருந்து என் லைஃப் கோணலா போயின்னு இருக்குது, என் மேரேஜ் கோணலா போயின்னு இருக்குது, என்னுடைய ஹெல்த் கோணலா போயின்னு இருக்குது, சரியில்லை, என் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, எனக்கு கவலை இருக்குது, வரி இருக்குது, ஃபியர் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, மனநோய் இருக்குது, மனநோயாளியா இருக்கிற, மென்டல் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்னது? சிம்டம்ஸ். அப்போ உள்ள இது என்னத்துல தான் வருது? என் ஹஸ்பண்ட் சேஞ்ச் ஆயிட்டா நான் சேஞ்ச் ஆயிடுவேன், அந்த கதையே கிடையாது. ஹஸ்பண்ட் ஒரு மோசமா இருந்திருக்கலாம், உள்ள உங்க ஒய்ஃப் ரொம்ப கெட்டவங்களா, நல்லா அவங்களை ட்ரீட் பண்ணாம இருக்கலாம். அவங்க வந்து தே ஆர் நாட்
the cause for how you feel. They are only a factor. இப்போ நம்ம இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம திருத்திட்டா நம்ம சந்தோஷமா இருப்போம் நினைச்சு அப்படி அந்த அப்ரோச் நம்ம ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த காலத்துல போய் நம்ம இதெல்லாம் திருத்தி சந்தோஷமாகுது? சாகிற வரைக்கும் பக்கத்து வீடு நெய்பர் சரி இருக்காது, பஸ்ல போனா அவன் சரியில்லை, கண்டக்டர் சரியில்லை, டிரைவர் சரியில்லை, அவனை ஏமாத்திட்டான், அதனால எனக்கு சமாதானம் போயிடுச்சு, என் பொண்டாட்டி என்ன போய் சொல்லிட்டா சமாதானம் போயிடுச்சு, இப்படி நம்ம மத்தவங்கள இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மத்தவங்கள மாறினா எனக்கு சந்தோஷம் இருக்கும்னா அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா இருக்காது. ஒரு டெம்பரரி, சும்மா ஒரு ஷார்ட் குவிக் ஃபிக்ஸ் மாதிரி அப்படி வந்துட்டு டப்புன்னு போயிடும் அது. ஆனா பாருங்க, இப்போ நம்ம இருதயத்துல இருந்து தான் எல்லாம் வருது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா காரணம் இருதயத்தில் காத்துக்கொள்ள என்னுடைய வாழ்க்கை, the way I approach life is dependent upon my heart condition. என் வாழ்க்கையை நான் எப்படி சந்திக்கிறேன் அது எதை குறித்து இருக்குன்னா என்னுடைய இருதயத்தின் கண்டிஷன் குறித்து இருக்கு. அப்ப ஏற்கனவே நம்ம இருதயம் எப்படி இருக்கு, டேமேஜ் ஆகி வந்திருக்குது. இப்போ இது இங்க ஏசப்பா எனக்குள்ள வந்தார் அப்படிலாம் சொல்றேன். அதெல்லாம் நீங்க 2-3 செஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆவியில என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம ஆத்துமால நடக்குது. சோல் ரெல்ம், இதெல்லாம் சோல் ரெல்ம் நடக்குது. ஸ்பிரிட்ல ஆண்டவர் வந்துட்டாரு, ஆண்டவரும் நம்ம இணைக்கப்பட்டோம், அவருடைய ஒன்றாக இருக்கிறோம், அவரோட கூட ஒரே ஆவியா இருக்கிறான். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல போட்டிருக்கு. he was joined with the Lord, அவரோட இணைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப ஆவியில அவர் வந்துட்டாரு. ஆனா ஆவியில என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகாது. என் ஆத்துமால என்ன நடக்குது, அதான் கொஸ்டின். இப்போ என் ஆத்துமால நடக்குதா? அதுலதான் யோவான் எழுதுறாரு 3வது அதிகாரத்துல 3வது எபிசோட் எழுதுறாரு, மகனே, beloved, I pray that you may prosper and be in health and you may prosper in all things. எல்லாவற்றிலும் சுகமாயிரு, உன் ஆத்துமா வாழ்வது போல் வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாயிருன்றாரு. அப்போ ஆத்துமாவை மாத்துவதுதான் வேத வசனங்கள், இந்த சத்தியங்கள்லாம் ஆத்துமாவை எப்படி சேஞ்ச் பண்றது. இதுல இது 3 குரூப்பா நான் அவுட்புட். இதோட அவுட்புட் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ். நான் இது ஸ்பிரிச்சுவல் ஹெட்டிங்ல நான் இது பண்றேன். ஆக்சுவலி இட்ஸ் மென்டல் ப்ராப்ளம் தான். ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸ். ரெண்டாவது சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ். அப்புறம் பிசிக்கல் இஷ்யூஸ். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்பிட்ரி செப்பரேஷன் தான். இது எல்லாமே 3மே இணைஞ்சது. இது ஒண்ணுமே நம்ம இது ஒரு செவுரு கட்டி அப்படியே பெர்ஃபெக்ட்டா இதை செப்பரேட் பண்ண முடியாது. ஒன்னு அஃபெக்ட் ஆச்சுன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஆனா நான் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த அடையாளம் தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ். பரிசுத்தமா வாழ முடியல, தேவனுக்கு உண்மையா இருக்க முடியல, அப்புறம் என்னால ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஸ்பிரிச்சுவல் கேட்டகரியில நான் போடுறேன். அதனால இது ஸ்பிரிச்சுவலா, இது இல்ல இது மென்டல் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாதீங்க. மென்டலா இருந்தா அப்படியே வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் நம்ம சர்ச்சில் நான் உண்மையா இருக்க முடியல, ஆண்டவருக்கு நான் பரிசுத்தமா வாழ முடியல, ஹோலினஸ் இஷ்யூஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது பாருங்க. ஹோலினஸ் இஷ்யூஸ், அப்புறம் இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்ம லைஃப்ல கஷ்டப்படுறோம் பாருங்க. அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல்ல வரும். அது ஒரு ஏரியால மேனிஃபெஸ்ட் ஆகும். ஒருத்தருக்கு எல்லாருக்கும் எல்லாமே டச் ஆகினே வரும். ஆனா நம்ம இதுக்கு நம்ம அட்டென்ஷனே கொடுக்கறது கிடையாது. ஒன்னு வி டோன்ட் நாட் நோ, நமக்கு இது தெரியாது. ரெண்டாவது இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். இதுலயே பாருங்க, நீங்க இங்க கேக்குறீங்க யூடியூப்ல கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் கிட்ட மெசேஜ், தமிழ் மெசேஜ் கேட்கறாங்க. அதுல எத்தனை பேர் இதை சீரியஸா எடுத்து அதுல சொல்ற காரியங்களை ஃபாலோ பண்ணுவாங்க? மேபி 20%, 10 to 20% தான். ஒரு 10க்கு 2 பேர் தான் அதை சீரியஸா எடுப்பாங்க. ஆனா என்னுடைய மினிஸ்ட்ரி நான் பார்த்த வரைக்கும் அதை சீரியஸா எடுத்து அதை என்கேஜ் ஆகிறாங்களோ அவங்க வாழ்க்கை டைனமிக் சேஞ்ச். ஐயோ, ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, அவங்க பயங்கர பிரச்சனையில இருக்கிற சிஸ்டர்ஸ், அவங்க ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாரு. அப்படி சிச்சுவேஷன்ல ரொம்ப நர்வஸ், அதாவது ஆங்ஸைட்டி, என்ன சொல்றது, ஆங்ஸைட்டி நியூரோசிஸ் மாதிரி இல்ல, நர்வஸ் பிரேக் டவுன் ஆகி அப்படியே கொலாப்ஸ் ஆகி அப்படியே வீட்லயே பயத்துல இருந்து அப்படி இருந்தவங்க இந்த மெசேஜை கேட்டு அதுல இருக்கிற காரியங்களை ஃபாலோ பண்ண அவங்க முதல்ல இருந்தே டீச்சிங்ல உட்காந்து இருக்காங்க. 2019 ஆரம்பிச்சும் போது அவங்க சொல்றாங்க, பிரதர் எனக்கு இப்போ ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்குதுன்றாங்க. ஆனா வெளியே சர்க்கம்ஸ்டான்ஸ் பெருசா சேஞ்ச் ஆகல ஃபர்ஸ்ட். ஆனா எனக்குள்ள இருக்கிற சமாதானம், சந்தோஷம், ஆண்டவரோட எப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த ஹார்ட் இமேஜ் மாறும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சரி, ஓகே, நம்ம ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸ் வருது, இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்றோம் சொல்லுங்களேன். பாவ அறிக்கை, ஐயோ ஆண்டவரே நான் பாவி, நான் குப்பை, நான் சரியில்லை ஆண்டவரே, உமக்கு நான் உண்மையா இல்லை, நான் பைபிள் படிக்கிறேன், வாக்கு மூலம் வாக்கு தத்துவம் என்னது
வாக்குறுதி கொடுத்தவங்களுக்கு நியூ இயருக்கு நான் அதிகாலையில 3 மணிக்கு இருந்துச்சு ஜெபிப்பேன், ஒப்பு கொடுத்தாண்டவரே, ஒரு 3 நாளைக்கு அந்த கதை ஓடிச்சாண்டவரே, அப்புறம் டயர்டா இருக்குதாண்டவரே, ரொம்ப டிராபிக் ஆண்டவரே, டயர்டா இருக்குதாண்டவரே, வெயில் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம்ல. அப்போ அதெல்லாம் கில்ட்டு, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ. இதெல்லாம் நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்றோம். அதுவே பரிசுத்தமா இருக்க முடியல ஆண்டவரே, பரிசுத்தமா இல்லையே நானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, சில பேர் செல்போன்ஸே வச்சுக்க மாட்டாங்க. ஐயோ இது வந்து இந்த ஆபாச படத்தை நான் பார்க்குறேன், எங்கேயுமே தனியாக இருக்க மாட்டேன், அதெல்லாம் வந்து பிஹேவியரை மாடிஃபை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ராமாலாம் ஆடின்னு இருக்கிறோம் நம்ம. ஸ்பிரிச்சுவலாக இப்படிலாம் பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் வேலைக்காக. அடுத்தது வந்து மென்டல் இஷ்யூஸாக வரும். எல்லாமே இங்கிருந்து தான் வருது, அதான் காட்டுறேன். இது சம்மரைஸ் பண்ணுறேன். இது ஒரு 3 நாள் 4 நாளாக எடுத்ததை அப்படி கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணிட்டுனா அவங்க ஓவர் ஆச்சிங் ஐடியா கிடைக்கும். பாவம்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் புரிய வரும். இப்போ மென்டல் இஷ்யூஸ் எப்படி வருது பாருங்க. டிப்ரெஷன், மன அழுத்தம், ரியல் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், டிப்ரெஷனு, அப்புறம் நியூராட்டிக் பிஹேவியர், ஆங்கர் இஷ்யூஸ், அப்புறம் அக்ரெசிவ் பிஹேவியர், அப்புறம் பைபோலார் டிசார்டர், அப்படிலாம் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் என்ன பண்றோம், இந்த மன அழுத்தம்னா சாதா விஷயம் கிடையாதுங்க. நான்லாம் எத்தனையோ பேர், எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் அவங்க சொல்லுவாங்க, நான் காலையில எழுந்துச்சு அப்படியே அழுதுவேன். ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டா எனக்கே தெரியாது. அதான் டிப்ரெஷன், மன அழுத்தம், அப்படியே ஒரு ஹெவினஸ், ஒரு அப்ரெஷன். லூக்கு 4:18 போட்டிருக்கல, இயேசு என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் மேல் இருக்கிறார், நான் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அப்ரெஸ்ட் பீப்புளை நான் செட் ஃப்ரீ பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் எங்க நடக்குது நம்ம லைஃப்ல? அதெல்லாம் அது சும்மா வாயில வடை மாதிரி இருக்குது அந்த வசனம்லாம். ஏசு சொன்னாரு, உன்னோட இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வரும்னாரு, அது வரும்னாரு, பம்பில் அடிச்சா தண்ணி வர மாதிரி, சென்னையில வர தண்ணி வர மாதிரி சொட்டாதான் ஆட்டுல இருந்து வருது. அவரு என்ன நதிகள் ஓடுனாரு, எங்க இருந்து நதி ஓடுது? ஒன்னும் ஓட மாட்டேங்குது. மென்டல் இஷ்யூஸ், டிப்ரெஷனு, மன அழுத்தங்கள், அப்புறம் நியூராட்டிக் பிஹேவியர், வரி, கவலைகள், இதெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்படிப்பட்டவங்க அதுலயும் இஷ்யூஸ் இருக்கும், புரியுதுங்களா? இதுலயும் இருக்கும். அப்புறம் பிசிக்கல் இஷ்யூஸ். இதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் டாக்டரா வந்து பேசுறதுனால யூ மே ஹேவ் டு பே அட்டென்ஷன். நான் ஒரு மருத்துவரா நான் ஒரு மாங்காய் மடையனா வந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன அதை வளர்றாருன்னு விட்டுடலாம். ஆனா நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சு, எஃப்ஆர்சிஏ டிஏ டிப்ளமோ அனஸ்தீசியா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சு, எம்பிபிஎஸ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சு, எஃப்ஆர்சிஏ லண்டன்ல படிச்சு 7 வருஷம் ட்ரைனிங் எடுத்து, அப்புறம் 7 வருஷம் கன்சல்டண்டா வேலை செய்யுது. அதுக்கப்புறம் நான் வந்து ஆண்டவரை ஊழித்து கிடைச்சார். அதனால இது என்னன்னா அவர் இப்படி வளர்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன ஈஸியா தட்டி கழிக்க முடியாது. அதனால பிசிக்கல் இஷ்யூஸ்னா, இப்போ பிசிக்கல் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு புரியாது. என்ன பிளட் பிரஷர், பிபி, டயபிட்டிஸ், டிஎம்னு போடுறேன், டயபிட்டிஸ் மெலிட்டஸ், டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் வரும், ஹார்ட் டிசீஸ். அப்புறம் என்னது, இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதா நம்ம லைஃப்ல? வந்தா நம்ம என்ன பண்றோம், ஒரு டாக்டர்கிட்ட போறோம், தப்பு கிடையாது, இப்போ மாத்திரையை போட்டுக்கிறோம், கொஞ்சம் ரத்த கொதிப்பாயிடுச்சுங்க, சரி இந்தா கொஞ்சம் கொதிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி மாத்திரை, அப்படி ஒரு மாத்திரையை போடுறோம், அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. ஒரு 3 மாசம் கழிச்சு செக் பண்ணா திருப்பி டபுள் ஆயிடுச்சு, இந்த மாத்திரை டபுள் ஆக்கிட்டு இந்த மாத்திரையை சேர்த்து போடு, அப்புறம் இங்கிருந்து மாத்தி அது அங்கிருந்து மாத்தி இப்படி சீட்டை மாத்தி அப்படியே வாழ்க்கையை ஓடி கடைசியில் அது வந்து ஹார்ட் டிசீஸா வந்து, கொரோனரி ஆர்டரி டிசீஸா வந்து ஹார்ட் டிசீஸா வந்தது. அப்புறம் எப்படி வருது, இப்போ பிளட் ப்ரெஷர் வருது, டயபெட்டிஸ் வருது, ஹார்ட் டிசீஸ் வருது. இப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட போய் அப்பா உன்னோட இருதயத்துல பிரச்சனை இருக்குமா சொன்னா, அட போங்க பிரதர், இதெல்லாம் யாருக்கு பிரதர் டைம் இருக்குது? ஏதோ ஆண்டவர் மாத்திரை கொடுத்தாரா, ஆண்டவர் மாத்திரை டாக்டர் மூலமா எனக்கு மாத்திரை கொடுத்தாரு, இப்படிதான் ஆட்டிடியூட் நம்மளுக்கு இருக்குது. We still don't pay attention to what the Bible is saying. நம்ம இன்னும் நம்ம வேதத்தில் இருக்கிற ஆழமான காரியங்களுக்கு நம்ம இன்னும் இருதயத்தை இன்னும் திருப்புறதே கிடையாது, இன்னும் அவர் பக்கமா திரும்புறதே கிடையாது. ஏன்னா நமக்கு உலகம் நிறைய பேட்ச் ஒர்க் கொடுக்குது. போட்டு சிங்க் ஆகுது, ஒரு கப்பல் ஒரு படகு மூழ்குது, ஒரு வாட்டர் இருக்குது, போட்டை இருக்குதுப்பா, அதை ரெக்டிஃபை பண்ணோம், இதாங்க ஒரு டேப் போட்டு ஒட்டி கொஞ்சம் ஓட்டுங்க. இப்படி இதை நம்ம நார்மலா அக்செப்ட் பண்ணிட்டோம். இதை அக்செப்ட் பண்ணதுனால இப்படிதான் அப்படின்னு. மருத்துவனா இருந்து நான் பேசுறேன். இப்போ டாக்டர்கிட்ட நீங்க போய் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் என்ன விட்டுட்டு இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கொடுங்க, உங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இது இந்த டிசீஸ் எல்லாம் இருக்குல்ல சார், எங்க இருந்து சார் வருதுன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. ஒருத்தருக்குமே எங்க இருந்து வருது, எப்ப தெரியுமா, எங்க தெரியுமா we get attention, எங்க தெரியுமா நம்ம திரும்புறோம் ஆண்டவர் பக்கமா ரியலா, மனுஷன் நம்மளை கை விடும் போது. இதுக்கெல்லாம் இப்போ இந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் மனுஷன் நம்மளை கை விடுறானா? இல்ல.
இந்த இஷ்யூஸோட நீங்க போங்க. சபைக்கு போனா இதுக்கு ஒரு பல சொல்யூஷன் கொடுக்குறாங்க. நீ அது பண்ணாத, இது பண்ணாத, சீக்கிரமா தூங்கிடு, தனியா இருக்காத அப்படின்னு சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நல்ல அட்வைஸ் பைபிள்ல கூட போட்டிருக்குது. இன்னும் அந்த அட்வைஸ் எல்லாம் பைபிள் வசனம் 2-3 வருஷத்தெல்லாம் காட்டி எல்லாம் மனுஷன் ஒரு ஐடியா கொடுக்குறான், ஒரு அட்வைஸை கொடுக்குறான். அந்த அட்வைஸை வச்சு என்ன பண்றோம், ஓட்டுறோம். இப்போ டிப்ரெஷன், இது நம்ம லைஃப் கில்லிங்கா? டிப்ரெஷன், மன அழுத்தம் லைஃப் கில்லிங்கா? வாழ்க்கை அப்படிதாங்க, அப்படியே ஓட்டுங்க. சரி இந்தாங்க ப்ரோசாக் போட்டுக்கோங்க, மருந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு பிரெயின்ல. கெமிக்கலை அதை கரெக்ட் பண்ண பார்க்குறோம். அந்த கெமிக்கல் ஏன் மாறி இருக்குதுன்னா இந்த இமேஜ் இருக்கிற வரைக்கும் அந்த கெமிஸ்ட்ரி மேல கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யாது. ஆனா நமக்கு தெரியாது இது லைஃப் கில்லிங்கா, இது லைஃப் கில்லிங்கா. அதனால எது நம்ம லைஃப் கில்லிங் கிடையாதோ அதை வந்து நமக்கு என்ன பண்றோம், அது நம்ம சீரியஸ், இதோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரியறது இல்லை. நல்லா இருக்கு பிரதர், உங்க ஏதோ புதுசா இருக்குது உங்க டீச்சிங், சரி பிரதர் அப்படின்றோம். எங்க தரமா இப்ப இந்த மாதிரி ஆளுகிட்ட போய் சொன்னா கூட இவங்க கூட இது பிபி வந்தா லைஃப் கில்லிங்கா? இட் கேன் பி, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மாத்திரை கொடுத்து ஓட்டிக்கிறோம். ஓகே, ஹார்ட் டிசீஸ், கொரோனரி ஆர்டரி ட்ரிப்ளம், பயங்கரமான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அப்படியே நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். என்னத்தை சரி பண்றாங்க, பிளம்பிங் ரிப்பேர் பண்ற மாதிரி ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அது எதனால வந்துச்சு, அது கொலஸ்ட்ரால், எக்கு சாப்பிடாதீங்க, அப்புறம் அது சாப்பிடாதீங்க, இது சாப்பிடாதீங்க, டயட் எல்லாம் மாத்தி ஏதோ ஒரு கலா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஓட்டி இது லைஃப் கில்லிங்க. அது கூட சரி பண்ணிடுறாங்க. இது எங்க தெரியுமா ஜனங்களோட அட்டென்ஷனை கேன்சர் இதோ கேட்ச் பண்ணும். கேன்சர்னு ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் இல்ல. இப்போ பாருங்க கேன்சர்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுது, ஐயோ இப்போ அது வந்து லைஃப் த்ரெட்னிங். அது கேன்சர் வந்துட்டா உடனே அது கூட. ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு ஊழியக்கார், சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஊழியக்கார். அவர் சொன்னார் என்கிட்ட, அவருக்கு வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சர், உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு. அவர்கிட்ட நான் சொன்னேன், பிரதர் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னோடனே, நம்ம ஹார்ட்டில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு பிரதர்னோடனே உடனே அவர் கோச்சிக்கிட்டாரு. என்கிட்ட கோச்சிக்கிட்டு பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்படின்னு எனக்குள்ள தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்றியா? நான் ஊழியம் செய்தேன், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன், ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாரு, ஆண்டவர் சோதிக்கிறாரு, ஆண்டவர் வந்து நினைச்சா ஹீல் பண்ணுவார், நினைக்கலாம் ஹீல் பண்ண மாட்டாரு, அதெல்லாம் ஏன்னா ஹார்ட்ல பிரச்சனையா அப்படியா சொல்ற, அது அப்படி தப்பா அஃபெண்ட் ஆயிட்டாரு. அதாவது நம்ம வந்து இன்செக்யூரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்செக்யூர்னா ஒரு உறுதியா, தேவனுடைய உறவுல உறுதியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் அஃபென்ஸ் எடுத்துப்போம். எல்லாத்துக்கும் அஃபென்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம், அஃபெண்ட் ஆயிரும். அதாவது கோச்சிப்போம். அவன் என்னை பார்த்து இன்னைக்கு சிரிக்கல பாஸ்டர், கோச்சிக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த அந்த பாஸ்டரோட பாஸ்டர் அம்மா எனக்கு கை கொடுக்கல, அவளுக்கு கை கொடுத்தாங்க, அவ பிரதருக்கு கை கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல, கோச்சிக்கிறீங்களா? நான்லாம் கோச்சிக்கிறேன். பாஸ்டர் எனக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லு, நான் எவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன், நான் தான் இந்த சர்ச்சுக்கு பெரிய காணிக்கை கொடுக்குற ஆளு, என்னையே கண்டுக்கலையே அப்படின்னா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கிறேன். அதனால நான் வெக்கப்படாம சொல்லிடுறேன். இதெல்லாம் நமக்குள்ள இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்கணும். அதெல்லாம் ஒத்துக்காம சும்மா டாவடிக்கிறான்னு கிடையாது. அப்போ கோச்சிக்கிறீங்களா? இந்த கோச்சிக்கிட்டாலே ஹார்ட் புரோக்கனா இருக்குன்னு அர்த்தம். புரோக்கனா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கோச்சிப்பாங்க. வாயை திறந்தா என்ன முழுங்குறதுக்கு தான் வாயை திறந்தா அப்படின்வாங்க. பேசலன்னா இவன் பேசலன்னு, பேசிட்டா இவன் பேசியே என்ன கொள்றான்னுவாங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் சிடுசிடுன்னு விடுறீங்களா? மேரேஜ்ல சிடுசிடுன்னு விடுறீங்களா? மேரேஜ்ல அஃபெண்ட் ஆகிறீங்களா? மேரேஜ்ல கோச்சிக்கிறீங்களா? நான்லாம் என் மேரேஜை பயங்கரமா டேமேஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உள்ள இருக்குது ஆள் இவரு தான் என் மேரேஜை ரன் பண்ணுகிறாரு. எனக்கு தெரியல, வெளியே சிம்டமா வருது, எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறீங்களா? அப்ப அந்த பாஸ்டர்ட்ட நான் சொல்றேன், பிரதர் நம்ம வாங்க, நம்ம ஒரு 2-3 செஷனா உட்காந்து நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னா, அதுதான் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையை திரட்டி பயங்கரமா ஜெபம் பண்ணி செத்து போயிட்டாரு. கர்த்தர் விசுவாசத்தில் இருந்தாருங்க கடைசி வரைக்கும். அவருடைய மரண இந்த ஆபிச்சுரியில் என்ன போட்டுக்கிறாங்க, ஃபினிஷ்ட் த ரேஸ். நிறைய விஷன் வச்சிருந்தாரு, பல தரிசனம் ஆண்டு கொடுத்திருந்தாரு, தரிசனம் வச்சிருந்தாரு. சேரியில் இருக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, பைபிள் காலேஜ் கட்டுறதுக்கு நிறைய தரிசனம் வச்சிருந்தாரு. இவ்வளவு தரிசனம் வச்சுட்டு அல்பமா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு பிரதர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னா, அது எப்படி நீ சொல்லலாம், அவர் வந்து ஆண்டவர் நினைச்சா ஹீல் பண்ணிருப்பாரு, இல்லைன்னா ஹீல் பண்ண மாட்டாரு. ஏன்னா நமக்கு என்ன புரியுது மாட்டீங்கன்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் வந்து இதெல்லாம் ஹீல் பண்ண வந்துக்கிறாருன்னு நினைச்சுக்கிறோம். ஆண்டவர் இதெல்லாம் ஹீல் பண்ண வரல பிரதர், ஆண்டவர் இங்க மேட்டரை ரெடி பண்ண வந்துக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் வந்து எப்பவுமே ரூட்டுக்கு போற ஆளு. ஆண்டவர் சும்மா சிம்டமா மட்டும் ஹேண்டில் பண்ற ஆள் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடம் வரும்போது இல்ல, கேன்சர் வந்தா கூட இல்ல, அதை கூட நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப கூட இதுக்கு நம்ம சீரியஸ் எடுக்க மாட்டோம். மருந்து எடுத்துப்போம், மாத்திரை எடுத்துப்போம், எல்லாம் நல்லதுதான். கேன்சர் இன்ஸ்டியூட்ல போய் ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு
கடைசியில் சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் கொடுத்தாங்க, திருப்பி அதை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு எங்களை, அவ்வளோதான். இதுக்கு ஹாஸ்பிஸ்ன்னுவாங்க இந்த ஊரில். அதாவது கடைசி நாட்களை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே வந்து நர்சஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க சாகிற வரைக்கும். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு கண்ணு திறக்கும். என்னடா அது அப்படின்னு. அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு போகணுன்றேன். நம்ம இங்கேயே இந்த சத்தியத்தை நம்ம இப்போவே புரிஞ்சு இதை என்கேஜ் ஆகும்போது நம்ம இது பண்ணலாமே. அப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சிம்டம் இருக்குன்னு பாருங்க. உங்கள் வாழ்க்கை என்னென்ன சிம்டம் இருக்குன்னு பாருங்க. கோபம் வருதா, வரி வருதா, ஃபியர் இருக்குதா, பயம், ஐயோ எதை கண்டாலும் பயம், வாழ்க்கை எதிர்காலத்துக்கு அடுத்த நாள் கொடுத்து பயம் 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 பயம். அப்புறம் வரி, எதை கண்டாலும் கவலை, என் பையன் ஸ்கூலுக்கு போனால் அங்கே கவலை, அவன் ஸ்கூலில் சரியாக படித்தாலும் கவலை, படிக்கலாலும் கவலை, ஐயோ அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் கவலை, கல்யாணம் பண்ணிட்டா ஐயோ குழந்தை பிறக்கலாம் கவலை, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் மருமக சரியில்லை அந்த கவலை, எதை கூட்டாலும் கவலைப்பட்டுக்கிறாங்களா இருக்கிறாங்களா. அப்புறம் ஐயோ டாக்டர் நேற்று ஒரு வலி வந்துச்சுங்க, ஐயோ நாங்க ஐயோ கவலை பயம் பயம். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க அவர் இன்னும் செக் பண்ணணும், ஐயோ ஜபம் பண்ணுங்க பிரதர். 1000 பேருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ், ஜபம் என்னத்தை ஜபம் பண்ணிட்டு எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க நல்லா இருக்கு, சந்தோஷம். ஆனால் பேதுரு பாருங்களேன், சிறைச்சாலையில் தூங்கி நிற்கிறான். அடுத்த நாள் அவன் தலையை கட் பண்ண போகிறாங்க. எப்படிங்க தலையை கட் பண்ணும்போது எப்படிங்க ஒரு மனுஷனால் தூங்க முடியும்? அடுத்த நாள் எக்ஸாம் வச்சிருந்தாலே நம்மளால தூங்க முடியல, அடுத்த நாள் டிரைவிங் டெஸ்ட் வச்சிருந்தாலே நமக்கு ரைட்டெல்லாம் தூங்க முடியல. ஆனால் பேதுருன்ற ஒரு மனுஷன் நல்லா தூங்கி இருக்கிறான். எப்போ அந்த ஏஞ்சல் வந்து அவனை வதிச்சு கிதிச்சு எழுப்புற வரைக்கும் அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப்ல உட்காந்துக்கிறான், அவன் தூங்கி இருக்கிறான். அது எங்க அவன் செயின் சிலை சங்கிலியில கெட்டி வச்சுக்கிறாங்க, அவனை கெட்டி வச்சு அந்த அவுட்டர் கார்மெண்ட் எல்லாம் வெறும் அண்டர்வேர் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஜெயிலில் என்ன ட்ரீட் பண்ண போறாங்க, 4 காவலாளிகள் வேலை முன்னாடி நிற்கிறானுங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன சொல்லுவோம், நம்மனால தூங்க முடியுமா? எப்போ தூங்க முடியும்? ஒரு இருதயத்துல சமாதானம் இருக்கும்போது தான் தூங்க முடியும். நமக்கு அடுத்த நாள் டிரைவிங் டெஸ்ட்னாலே தூங்க முடியல. ஆனா அப்போ அப்படி அது எதை குறிக்குதுன்னா, அவங்க இருதயத்துல கள்ளம் கபடு இல்லை, அவங்க இருதயத்துல ஒரு சமாதானம் இருந்துச்சு. அவங்க இருதயத்துல இது இல்லை, இந்த இமேஜ் இல்லை, தேவனோடு இடைப்பட்டு அந்த இமேஜை மாத்திட்டாங்க. அதை மாத்துறதான் எப்படி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? இது சம்மரி தான், சம்மரியா டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தீவிரமா வியாதி வரும்போது கூட இல்லை, சில பேருக்கு அப்போ கூட இல்லை, கடவுள் நினைச்சா ஹீல் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல இருப்போம். விசுவாசம் உலகத்தை ஜெயிப்பதே விசுவாசம் அப்படின்னு, உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமே இந்த விசுவாசம் சொல்லி 1 யோவான் 5வது அதிகாரத்துல நம்ம யோவான் ஐயா எழுதுறாரு, எழுதுறாரு, this is the victory that overcometh the world, even our faith. நம் விசுவாசமே அப்படின்றது. அப்ப அந்த விசுவாசம், உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கெஞ்சி பார்ப்போம், இதுதான் பாருங்க. அப்ப புரியுதுங்களா? இதுதான் சம்மரி. இது இன்ஃபர்மேஷன் வருது, அதெல்லாம் பொய். நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லப்பட்ட பொய்கள் நம்மளுடைய த்ரூ அவர் சென்சஸ், நம்ம கேட்கறது, பார்க்கறது, நம்ம டச் பண்றது, நம்ம ஃபீலிங்ஸ், இது மூலமா வந்து சப்கான்சியஸ் இன்ஜுரி ஆகி அப்புறம் அதுல மூலமா வந்து செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகி இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் தி இமேஜ். இந்த இமேஜ் தான் வந்து என்ன ஆயிடுது, இந்த பிரச்சனையா வருது. கல்யாணத்துல இந்த இமேஜ் என்ன ஆயிடுது. இப்ப பாருங்களேன், மேரேஜ் என்ன தெரியுமா, மேரேஜ் டபுள் த ப்ராப்ளம். எனக்கு இது தெரியாம இருந்துச்சு ரொம்ப வருஷம். நம்ம என் கதையே இந்த கதை. இப்போ ஐ எம் மேரிட் வித் another ஹார்ட், அந்த ஹார்ட்ல இன்னொரு இமேஜ் இருக்குது, கருப்பு இமேஜ். இந்த 2 இமேஜ் சேர்ந்து ஒரு இமேஜே என்னால தாங்க முடியல என் லைஃப். இப்ப 2 இமேஜா வந்து உட்காந்துக்கிச்சு. அதான் கல்யாணம், அதுக்கு தான் மேரேஜ். 2 broken people coming together and trying to fix the other person. நீ இப்படி பண்ணலனா, நீ மட்டும் இப்படி பண்ணனா நான் சரியாயிடுவேன். இவரை ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க, இந்த அம்மா இவரை ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா என்ன, அது வெளியே பிரச்சனை காம்பவுண்ட் ஆகுது. எக்ஸ்போனென்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷன் தெரியுமா? இப்படி இருக்கும் எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷன், இப்படி இருக்கும். இது லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து மேரேஜ் ஆகிற வரைக்கும் லீனியர் ஈக்குவேஷன். நம்ம கருப்பு மனுஷன் இந்த இமேஜ் ரன் பண்ணிருக்கிறான், நம்ம கருப்பு மனுஷன் ஓவர் டைம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் எக்ஸ்போனென்ஷியலா மாறிடுது. ஏன்னா 2 கருப்பு மனுஷங்க சேர்ந்துட்டாங்க. இப்போ இப்படி போயிடுச்சு எக்ஸ்போனென்ஷியல். எவ்ரி டைம் என்ன காம்பவுண்ட் ஆகுது பிரச்சனை, உஸ்ஸுன்னு மேல போயிடுச்சு. எவ்ரி செகண்டுக்கு சர்ன்னு பாருங்க, அதே டைம் டியூரேஷனுக்கு பிரச்சனை வந்து என்னது, இதுக்கு பேர் எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷன்.
நம்ம மேரேஜ்ல எக்ஸ்போனென்ஷியல் ஆகுது, ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகும்போது எக்ஸ்போனென்ஷியல் ஆகுது. மேரேஜ் சர்ச்சில் போய் ஜாயின் பண்ற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. சர்ச்சில் ஜாயின் பண்ணா அந்த பாஸ்டருக்குள்ள இந்த இமேஜ் இருக்குது, நீங்க போய் இந்த இமேஜோட உள்ள போறீங்க. அங்க ஃபெலோஷிப்ல போனீங்கன்னா எல்லாரும் இந்த இமேஜ் எல்லாம் சேர்ந்து கூடி வராங்களா, அதான் சபை. இந்த சபையில வரும்போது என்ன அவன் கோச்சிக்கிறது, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் காம்பவுண்ட் ஆகுது, எக்ஸ்போனென்ஷியல். அப்ப என்ன ஆகுது, நான் இது அக்ரவேட் ஆகும், பிரச்சனை அக்ரவேட் ஆகும். இதெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், ஏன்னா இதுல நீங்க சீரியஸ் ஆகணும், இதை நீங்க கேட்கணும், இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இதுட்டு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப பாவம்னா என்ன, இப்போ அதை பத்தி கொஞ்சம் சொல்லி இந்த செஷன் நான் முடிச்சேன். பாவம்னா என்ன, இப்போ நிறைய சிம்டம்ஸ் வருதுன்னு சொன்னோம்ல, அடிக்ஷன்ல என்ன வேணா போட்டுக்கோங்க, போனோகிராஃபி அடிக்ஷன், அடல்ட்ரி, ஆல்கஹால், ட்ரக்ஸ், அப்புறம் என்னது வரி, என்னன்னா இதெல்லாம் வரி, சில சிம்டம்ஸ் எழுதுறேன். அப்புறம் என்னது அடல்ட்ரி, அப்புறம் என்னது கவச்சஸ்னஸ், ஐடோலேட்ரி. இயேசு சொன்னார் பாருங்க, இதெல்லாம் சிம்டம்ஸ், புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்றதுமா, இந்த சிம்டம் நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில என்ன சிம்டம் இருக்கு. நான் வரி பண்றேன்னா, ஐயோ நாளையிலிருந்து வரி பண்ணக்கூடாது. எங்க இந்த வரி பண்ணாம இருக்க முடியும்? நாளையிலிருந்து நான் எப்படியாவது நான் இந்த பாவத்தை மேற்கொள்வேன். நம்ம ஜபத்தில் என்ன பண்றோம், ஆண்டவரே நான் பாவி, நான் திருப்பி அந்த பாவத்தை பண்ணிவிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே உமக்கு அறிக்கை செய்து அழுகிறேன், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், வேற என்ன அறிக்கை செய்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கன்ஃபெஷன்லாம் முடிச்சுட்டு ஜபத்துல அழுது 3 நாள் டிப்ரெஷன்ல இருந்து அழுது 3 நாளைக்கு அப்புறம் அப்பா ஆண்டவரோட மனுஷா இருப்பா அப்படின்னு சொன்னான். இது நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படியா இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? படிச்சு பாருங்களேன், யோவானு, ஜானு, அப்புறம் நம்ம பால், பீட்டர் எழுதுறத பார்த்தா அவங்களாம் வேற லெவல்ல இருக்கிறாங்க. நமக்கு அது சிங்கி அடிச்சுட்டு கிடக்குறோம், இங்கேயே சுத்தின்னு கிடக்குறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? ஏன் பாருங்க, நம்ம என்ன பண்றோம், கடவுள்கிட்ட போய் இந்த இஷ்யூஸை நம்ம ஹேண்டில் பண்ண பாக்குறோம். ஆண்டவர்கிட்ட நான் இனிமேல் செய்ய மாட்டேன், ஆண்டவரே இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், சும்மா அடிச்சுங்கிற ஆண்டவர்கிட்ட. ஆனா ஆண்டவர் இருதயத்துல பாக்குறவர். எது இந்த இமேஜை மாத்தும், அப்படின்னா ஒரே ஒரு காரியம் தான் இருதயத்தை மாத்தும். இந்த காரியத்தை மாத்துகிற ஒரு காரியம், இந்த இமேஜை சேஞ்ச் பண்ற ஒரே ஒரு காரியம் அன்பு தான் அந்த இருதயத்தில் இருக்கிற இமேஜை மாற்றும். இது நான் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக சொல்கிறேன். இதை நம்ம ஃபியூச்சர் செஷனில் அந்த அன்பு எப்படி உள்ள போகுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போது பாவம்னா என்ன, நான் திரியேக தேவனை பற்றி அவங்க கூட எப்படி அன்பு உற்பத்தி ஆகுது, காட் இஸ் லவ்னு படித்தோம், யோவான்ல போட்டிருக்கு. அது எங்கிருந்து வருது, அது எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, அந்த திரியேக தேவனுடைய கலாச்சாரம் என்னன்றதை நான் ஒரு 2 செஷன் நான் பார்த்தேன். அன்பு பத்தி பேசணும், அன்புன்ற தலைப்புல இருக்கும். செஷன் 15 16 இருக்கும், 14 15 அது போய் பாருங்க. அப்போ அந்த அன்பு தான் என்ன பண்ணுங்க. அப்போ இப்போ நம்ம இதுதான் நம்ம சம்மரி. இப்போ இதை ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த பக்கம் போய் இப்போ நம்ம ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், இதான் நம்ம திரியேக தேவன் நம்ம பார்த்தோம், ட்ரினிட்டி. இது ட்ரினிட்டி பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ இவங்க இப்போ வந்து கிரியேஷன், இவங்க அவங்க கிரியேட் பண்றப்ப கடவுள் வந்து சிருஷ்டிக்கிறார். முதலாவது அதிகாரத்துல முதல்ல சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்பை விடுங்க, சிருஷ்டிப்பே இல்லை, இன்னும் சிருஷ்டிக்கே ஆரம்பிக்கல. ஆனா தேவன் எப்படி இருந்தாராம், மூவரா இருக்கிறார். ஏன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரா இருக்கிறாங்க. அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்டா புரியும். அவங்க எப்படி கிரியேட் பண்றாங்க அதை பார்க்கணும். இந்த கிரியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிரியேஷனை புரியும் போதுதான் சால்வேஷன் புரிய வரும். அதாவது சிருஷ்டிப்பா புரியும் போதுதான் ரட்சிப்பு புரிய வரும். ஏன்னா யாரு எது சிருஷ்டிச்சது, உலகத்தை எது சிருஷ்டித்தது? வார்த்தையினாலே உலகத்தை சிருஷ்டித்தார். வார்த்தை தான் சிருஷ்டித்தது. கொலாசியன்ல சொல்றாரு, அவருக்காகவும் அவருக்கென்றும் அவர் மூலமா எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. யாரு? இயேசு பத்தி பேசுறாரு. கொலாசியர் 1வது அதிகாரத்துல 14 15 படிச்சு பாருங்களேன். இட் வாஸ் ஆல் திங்ஸ் வர் கிரியேட்டட் த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். அப்புறம் யோவான் காஸ்பல் சுவிசேஷத்துல 1வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டிருக்கு, ஆல் திங்ஸ் நத்திங் வாஸ் கிரியேட்டட் வித்வுட் ஹிம். அவர் அன்றி ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படல. வார்த்தை தான் சிருஷ்டிப்ப உண்டு பண்ணுச்சு. அப்புறம் எது ரட்சிப்பு கொண்டு வந்தது? நமக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தது வார்த்தை.
புரியுதுங்களா? சிருஷ்டிப்பும் வார்த்தை தான், ரட்சிப்பும் வார்த்தை தான். அந்த ரட்சிப்பினோட வல்லமையை நான் புரிஞ்சுக்கணும். அவர் ஏன் மனிதனாய் மாறினாரு, எதுக்கு சிலுவைக்கு போனாரு, அதெல்லாம் நம்ம பார்க்க நம்ம இருதயம் வந்து சாந்தம் அடைஞ்சி அந்த பிதாவை நம்ம தரிசிக்க ஆரம்பிப்போம். அப்பதான் அந்த இமேஜ் உள்ள மாற ஆரம்பிக்கும், அது சேஞ்ச் ஆகும். அதனாலதான் நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், தொடர்ந்து கேட்கணும், தொடர்ந்து வாங்க. அப்ப இந்த வார்த்தை தான் சிருஷ்டிக்குது, வார்த்தை தான் ரட்சிப்பு கொண்டு வருது, அந்த வார்த்தை தான் சிருஷ்டிக்குது. அப்போ எந்த வார்த்தை சிருஷ்டிச்சது? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. மூவரா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? கிரியேட் பண்றாங்க. அதாவது கிரியேட்டட். இப்போ நல்லா ஒன்று பாருங்க, வாட் யூ கிரியேட் இன் லைஃப், வாட் எவர் யூ ஆர், நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதை தான் நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதான் யாக்கோப் ஜேம்ஸ் சாப்டர் 3ல ஒரு கேள்வியை எழுப்புறாரு. ஜேம்ஸ் அப்போஸ்தலன் என்ன கேள்வி எழுப்புறாரு? ஒரு ஸ்பிரிங் ஊற்றுல இருந்து கெட்ட தண்ணியும் நல்ல தண்ணியும் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த நாவை குறித்து பேசுறாரு 3வது அதிகாரத்துல. டங்கை பத்தி பேசும்போது அதே மாதிரி ஆலிவ் ஃபிக்ட்ரியில இருந்து கெட்ட ஆலிவும் நல்ல ஆலிவ் வருமா? வராது. அப்ப you only reproduce what you are. நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதை தான் நீங்க என்ன பண்ண முடியும்? வெளியே காட்ட முடியும். அதுதான் நீங்க பார்த்தோம். உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வந்துடும். உன் இருதயத்திலிருந்து இருதயத்தின் மிகுதி நிமித்தம் வாய் பேசுது இயேசு சொன்னாரு. இருதயத்திலிருந்து எல்லாம் வருது. உள்ள என்ன இருக்கோ அதான் சார் வெளியே வரும். அதுதான் இதுல சத்தியம். இப்போ இவர்கள் மத்தியில என்ன இருந்துச்சு? ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க எல்லாம். அன்பு, காட் இஸ் லவ். எப்படி அந்த அன்பு இவங்க 3 பேருக்குள்ள இருந்துச்சு? ஒருத்தரையும் they were not self centered. The father does not say, hey, நான் தான் பெரிய ஆளு, சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் நீங்க 2 பேரும் என்ன வர்ஷிப் பண்ணணும். சன் சொல்றல நான் தான் பெரிய ஆளு, ஃபாதர் அண்ட் சன் ஹோலி ஸ்பிரிட் நீங்க 2 பேரும் என்னதான், நான் தான் வார்த்தை, நீங்க 2 பேரும். அப்படி இல்ல. they were other centered. அப்படின்னா அடுத்தவங்களை கனப்படுத்துறவங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, பவுலடியார் கொலாசியன்ஸ்க்கு எஃபிஷியன்ஸ்க்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? ஒருத்தரை கனம் பண்ணுங்கள், அடுத்தவங்களை உங்களை காட்டிலும் அதிகமாய் கனம். அந்த நேச்சர் எங்கிருந்து வருது? இங்கிருந்து வருது. இவர்களுக்கு மத்தியில் இவங்களுடைய கலாச்சாரம் இது கிரியேஷன் வரல. இன்னும் நம்ம இவங்க கிரியேட் பண்ணவே ஆரம்பிக்கல. ஆனா இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த இமேஜ் மாறணும்னா, இந்த இமேஜ் இங்க மாறணும்னா இந்த இமேஜ் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு திஸ். இந்த இமேஜ் எப்படி நீங்க பாக்குறீங்களோ அப்படிதான் உங்க இருதயம் ஹீல் ஆகும். இதை நீங்க சரியா புரியலன்னா அங்க ஹீலிங்கே நடக்காது. நீங்க என்ன டமாரா வேணா அடிக்கலாம், என்ன கூத்து வேணா அடிக்கலாம், எந்த பேய வேணா ஓட்டலாம். எல்லா பேயும் 7 டைம் வந்து 7ஆம் மாதிரி வந்து தலைமையில வந்து உட்காந்துக்கும். இப்ப இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற கலாச்சாரம் பாருங்க. அன்புல இருக்கிறாங்க. ஒருத்தர் அன்பு, காட் இஸ் லவ். அந்த சப்மிஷன்ல தான் அன்பு வருது. நான் எக்ஸாம்பிள் கூட காட்டினேன். திருமணத்துல எப்போ அன்பு வருது? ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ஆனர் பண்ணும்போது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் ஆனர் பண்ணும்போது அவங்க மத்தியில் என்ன இருக்கு? அன்பு வருது, ஹியூமிலிட்டி. இந்த கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தரை சப்மிட் பண்ணும்போது அங்க என்ன புறப்படுது? அங்க என்ன உற்பத்தி ஆகுது? ஹியூமிலிட்டி. அப்புறம் என்ன வருது? ஃபெலோஷிப், யூனியன், கொய்னோனியா, ஃபெலோஷிப், ஐக்கியம். இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். சாரி, எங்க போயிடுச்சு? லவ், ஹியூமிலிட்டி, யூனியன். அப்புறம் என்ன வருது? செல்ஃப்லெஸ்னஸ். அதான் லவ். லவ்னாலே சுயம் கிடையாதுல்ல, சுய அன்பு கிடையாது. செல்ஃப் அகாப்பேனா செல்ஃப் சாக்ரிஃபைசிங். இதெல்லாம் இங்க உலகம் இன்னும் கிரியேஷனே ஆரம்பிக்கலங்க. இன்னும் கிரியேஷனுக்கு நம்ம வரல. டைம் சீக்கிரமா ஓடின்னு இருக்குது. கிரியேஷனே நம்ம இன்னும் வந்து எட்டி பார்க்கல. இன்னும் கிரியேஷனுக்கு முன்னால தேவன் எப்படியாக இருந்தார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கதான் நமக்கு ஹீலிங் இருக்குது. எப்படிப்பட்ட தேவன் உலகத்தை படைத்தார் என்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து இப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளை படைத்தார். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா? நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதை தான் நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு ரொம்ப விக்கெட் பர்சன் இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு கொடூரமான ஒரு கேரக்டர் இருந்தீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் ஒரு விக்கெட்னஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்க ஒரு நல்ல ஒரு சாந்தமுள்ள ஒரு சமாதானமுள்ள ஒரு மனுஷா இருந்தீங்கன்னா நீங்க செய்யற எல்லா இடத்துலயும் சமாதானம் சந்தோஷம் இது இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா உங்க ஆபீஸ்ல? நான் கன்சல்டன்டா இருக்கும்போது வேலை செய்யும்போது நிறைய பேர் பார்த்திருக்கேன். சில பேர்கிட்ட வந்தாலே ஒரு சமாதானம் இருக்கும். அவங்க வந்து மற்ற மதத்துல இருப்பாங்க, ஆனா அவங்க வரும்போதே ஒரு சமாதானம் இருக்கும். அவங்ககிட்ட வரும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க கிட்ட வந்தாலே அவங்க வந்து இல்ல
ஒரு ஸ்பிரிட் ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது. இந்த ஆஃபீஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம், அவர் ஹிந்து பிரதரா இருக்கலாம், முஸ்லீம் பிரதரா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஆனா அந்த பிரதர் வந்தாலே ஒரு சமாதானம் இருக்கும். அதே டைம்ல சில பேர் இருந்தாலும் இரிட்டேஷனா இருக்கும். பாத்தீங்களா, எங்க ஆஃபீஸ்ல என்னோட கொலீக்ஸ் 2 பேர் தான். அவங்க வாயை திறந்தாலே எல்லாத்துலயும் குறை இருப்பாங்க. அவட்டு ஓடிடும். ஒரு 2 நிமிஷம் ஹலோ சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சானா நான் வாரங்கன்னு சொல்லிட்டு ஓடிடும். நம்ம சமாதானத்தையும் நம்மளே அரிச்சு திண்டுவாங்க. அப்ப பாருங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதை தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நான் திருப்பி சொல்றேன். இப்போ தேவன் இப்படிப்பட்டவா இருந்து, இப்படிப்பட்ட தேவன் உலகத்தை படைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாவதாக, பூமி, ஸ்டார், நட்சத்திரம் எல்லாம் படைக்கிறாரு. இப்ப அப்படி படைக்கிற மனுஷன், அப்படி படைக்கிற தேவன் எப்படிப்பட்ட உலகம்? அப்போ என்னவா இவர் இப்படியா இருக்கிற தேவன் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்றாரு? அப்போ அவர் படைக்கிற உலகம் எப்படி இருக்கும்? சும்மா 4-5 படம் வரையலாம். ஸ்டார்ஸ் படைக்கிறாரு, உலகத்தை படைக்கிறாரு, மரம் செடி கொடி படைக்கிறாரு, பறவைகள், பறவை மாதிரி அதாவது பறவைன்னு வச்சுக்கோங்க, பறவைகள் படைக்கிறாரு, வண்டு, பூச்சி, பட்டர்ஃப்ளை, வண்டு, பூச்சி இதெல்லாம் படைக்கிறாரு. எல்லாத்தையும் படைக்கிறாரு. மீன் ஈஸியா வரைஞ்சலாம் நினைக்கிறேன். மீன் எல்லாம் படைக்கிறாரு. இப்போ நான் உனக்கு கேட்கறேன் கேள்வி, இப்படியா இருக்கிற தேவன் படைச்ச உலகம் எப்படி இருக்கும்? நீங்க என்னவா இருக்கிறீங்க அதான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு படைச்ச உலகத்துல என்ன இருக்குது? ஒரு ஹார்மனி இருக்குது. முக்கியமான வார்த்தை ஹார்மனி. இங்க ஒரு முக்கியமான வார்த்தை என்னது? ஹார்மனி. டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். முக்கியமான பாருங்க, இப்படிப்பட்ட உலகத்தை படைக்கிற தேவன் இப்ப இந்த உலகத்துல என்ன இருக்கு நல்லா கவனிங்க. இப்போ அந்த உலகம் அவர் படைச்ச உலகம். நான் சொல்றது ஜெனிசிஸ் 1 and 2 உட்காந்துக்கிறோம். இன்னும் நம்ம பாவத்துக்கு வரல. பாவம் என்ன அதை மட்டும் டச் பண்ணிட்டு நான் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இப்படிப்பட்ட தேவன் உலகத்தை படைச்சாரா? அவர் படைச்ச எல்லாரும் என்ன இருக்குது? தட் இஸ் வை இல்ல, அதனாலதான் இந்த உலகம் அன்புக்காக இயங்குது. எல்லாமே அனிமல்ஸ், செடிகள், நிறைய ரிசர்ச் எல்லாம் இருக்கு பாருங்க. நீங்க சும்மா கூகுள்ல போய் படிச்சு பாருங்க. செடிங்கிட்ட பேசுனா அந்த செடி நல்லா வளர்தான். செடி மேல அன்பா பேசுனா, செடிகிட்ட நீங்க பாட்டு பாடினா செடி நல்லா வளர்தான். அதுக்கு டியூனிங் இதெல்லாம் ரீசெண்டா ஒரு ரிசர்ச் நான் படிச்சேன். அதாவது பறவைகள் ஏன் விடிய காலையில கத்துதுன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் என்ன ஆகுதுன்னா, அந்த பறவைகள் கத்தும் போது அந்த இலையில இருக்கிற ஸ்டோமான்றாங்கல்ல ஓப்பனிங், இப்போ அந்த ஓப்பனிங் அந்த விடிய காலையில அது ஓப்பன் ஆயிடுதான். ஓப்பன் ஆகும்போது பிரீத் பண்ணும்போது செடிகள் நல்லா வளருதான். அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சி அந்த பறவைகள் கத்தும் போது சில ஃப்ரீக்வன்சி சவுண்டு வரலாம். அது கிளாசிக்கல் மியூசிக்ல இருக்குதான், அதே பறவைகள் கத்துக்கிற அந்த சத்தங்கள். அதனால ஒரு மனுஷன் கிளாசிக்கல் மியூசிக்கை அவனுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அவனுடைய கான்ஃபீல்டுக்கு டெய்லி காலையில் எழுந்து கிளாசிக்கல் மியூசிக்கை வாசிக்கிறானா. வாசிக்கும் போது அவனுடைய கான்ஃபீல்டு ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சான். அதாவது அவனுடைய கான்ஸ் எல்லாம், அவனுடைய சோளம், மக்காச்சோளம் எல்லாம் பெரிய மக்காச்சோளம், பெரிய பெரிய ஸ்டேடியம். இதெல்லாம் பொய் கிடையாது, இதெல்லாம் சயின்டிபிகலி ப்ரூவன். அப்ப என்ன இருக்காங்க, ஹோல் கிரியேஷன் ரெஸ்பான்ஸ் டு லவ். அன்புக்காக எல்லாமே ரெஸ்பாண்ட் ஆகுது. எல்லாமே ஹார்மனியில, எல்லாமே ஹார்மனிக்கு ரெஸ்பாண்ட் ஆகுது. இப்படிதான் உலகத்தை, ஏன்னா அவரு அப்படிப்பட்ட தேவன். அப்படிப்பட்ட தேவன் உலகத்தை படைக்கும் போது அப்படியா ஒரு உலகத்தை படைச்சு இப்ப பாருங்க, இதுல முக்கியமா ஒண்ணு பண்றாரு ஆண்டவர். இந்த உலகத்தை ஒருத்தன் கையில கொடுக்கிறார். ஆதாமன் நடுவுல படைக்கிறார். ஆடம் இஸ் த கிரவுனிங் ஜுவல் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். ஆதாமு கிட்ட படைச்சு ஆதாமுடைய இருதயத்தோட கனெக்ட் பண்ணி விட்டார் எல்லாத்தையும். நான் என்ன சொன்னேன்? கடவுள் இருதயத்தின் கடவுள். நான் முன்னால சொல்லியிருக்கேன். காட் இஸ் a heart God. இப்ப என்ன பண்றாரு, அவருடைய ஹார்ட்ல ட்ரையூனஸ், திருத்துவத்துல இதெல்லாம் இருக்குது. அன்பு, ஹியூமிலிட்டி, யூனியன், செல்ஃப்லெஸ்னஸ், ஹார்மனி, இதெல்லாம் ஒரு அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். அந்த அட்ரிபியூட் எதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது? இப்போ சங்கீதம் 19வது அதிகாரத்துல the creation reflects the glory of God. தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? செடியை பார்த்தா இது செடி, இது ரியல் செடி, இது என்ன லைட் வருதா? இதுல இருந்து லைட் வருதா? இல்ல, இதுதான் என்ன வருது? glory. The creation reflects or exhibits the glory of God. படைப்புகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. ரோமர் 1வது அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? அதாவது சங்கீதம் 19வது அதிகாரத்துல படிக்கிறோம். அப்போ எதை வெளிப்படுத்துது? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துதுன்னா அவருடைய அட்ரிபியூட்ஸை வெளிப்படுத்துது. அன்பு, சமாதானம், ஒற்றுமை, ஹியூமிலிட்டி, யூனியன், இதெல்லாம் வெளிப்படுத்துது. சோ அதனால பாருங்க, நேச்சுரல்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு மனசாந்தி வந்துடும். புரிஞ்சுக்கீங்களா? டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுவாங்க,
நேச்சர்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு பறவை வாங்கி வளருங்க, ஒரு செடி வாங்கி வளருங்க, அந்த நேச்சரை கொஞ்ச நாள் கார்டனிங் பண்ணுங்க. இப்படிலாம் இருக்குது தெரப்பெட்டிக், இதெல்லாம் தெரப்பி. மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்? பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டட் இன் தட் அட்மாஸ்பியர். நீங்கள் அப்படியாக தான் இருப்பதற்கு படைக்கப்பட்டீங்க. அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க, ஆதாம படைச்சு ஆதாமோட இருதயத்துல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். நீ பருகி பெருகி உலகம் பூமியும் நிறைந்து எல்லாத்தையும் ஆண்டு கொள்வாய்னா அப்படியே ஆரகண்டால, நான் தான் ஆடம், நான் தான் தாதா, வந்துட்டேன், பாட்ஷா மாதிரி நான் வந்துட்டேன், பாடுறா அவனை போட்டு தர்றான், அப்படி இல்ல. அவனுடைய இருதயத்துல, அவன் இருதயம் உலகம் படைக்கப்பட்ட, அவன் செடி மரம் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஹார்மோனியஸா இருக்குது. அதான் ஒரு ஒற்றுமை. ஹார்மோனினா ஒற்றுமையா தெரியல, ஹார்மோனினா ஒற்றுமை வச்சுக்கலாம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹார்மோனியஸ், ஒரு சிங்க்ரனைசேஷன், ஒரு ரிதம் ஆஃப் லைஃப். இப்படிதான் ஆதாமுடைய, ஏன்னா ஆதாமுடைய ஹார்ட் உலகத்துக்கு அவன் வந்து இஸ் த ஓனர். அவன் கடவுள் தான் ஓனர். இப்போ ஓனர்ஷிப் இஸ் ஸ்டூவர்ட். அவனோட வந்து உக்கிரக்காரன், ஸ்டூவர்ட் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். அவருடைய கிரியேஷன் ஆதாம் கால் கிட்ட கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் உன்னோட, நீ உன் இருதயத்துக்கு ரெஸ்பாண்ட் ஆகும். நீ உன் இருதயத்துல நீ எப்படி இருக்கிறியோ அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நான் அந்த வசனம் எல்லாம் காட்டுறேன். ஹீப்ரூல போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுல என்ன பியூட்டினா, அவன் இருதயம் இருக்கு பாருங்க, அவன் இருதயம் வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். கரெக்டா? அவன் இருதயம். ஆனா அவனுடைய இருதயம் என்ன ஆயிட்டு இருக்குது, சாரி, இந்த அவன் இருதயம், தேவனுடைய இருதயம். இங்க ஒரு படத்தை வரைவோம், இந்த வட்டத்தை வரைஞ்சிருவோம். தேவனுடைய இருதயத்தோட கனெக்ட் பண்ணி விட்டார். புரியுதுங்களா? தேவனுடைய இருதயத்தோடைய ஆதாமுடைய இருதயம் கனெக்டட். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட தேவன் உலகத்தை படைக்கும் போது இப்படிப்பட்ட உலகத்தை படைக்கிறார். அன்பு, ஹார்மனி, செல்ஃப்லெஸ் லவ், இப்படிப்பட்ட உறவு, இந்த ரிலேஷன்ஷிப், லவ், அந்த ஹார்மனி, காட்ஸ் ஹார்ட் அண்ட் மேன்ஸ் ஹார்ட். மனுஷ ஹார்ட்ல என்ன நடக்குது, உலகம் ஃபுல்லாவே மனுஷனுடைய ஹார்ட்டுக்கு தான் ரெஸ்பாண்ட் ஆகுது. ஏன்னா அப்படிதான் ஆண்டவர் படைச்சாரு. திஸ் இஸ் த சீக்வன்ஸ். இதுதான் அந்த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் சீக்வன்ஸ். மனுஷனுடைய செடி, கொடி, பறவைகள், மீன்கள், கடல், லேண்டு, வல்கனோ, இது எல்லாமே, மலைகள், குன்றுகள், இதெல்லாமே மனுஷனுடைய ஹார்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆகுது. மனுஷனுடைய ஹார்ட் தேவனுடைய ஹார்ட்டோட கனெக்டடா இருக்குது. புரியுதுங்களா? எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு, அங்கிருந்து நதி ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். நதி ஃப்ளோ ஆகி மனுஷனுடைய ஹார்ட்டுக்கு உள்ள ஃப்ளோ ஆகி மனுஷனுடைய ஹார்ட்ல இருந்து வெளியே ஃப்ளோ ஆகுது. இது இப்படிதான் ஆண்டவர் படைச்சார். இப்ப சொல்லுங்க, பாவம்னா என்ன? வாட் இஸ் சின்? நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட தேவனுக்கு பாவம்னா என்ன? ஆதாம் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய இந்த தேவனுடைய தரிசனத்தை இழந்து போனான். ஃபார் இட்டர்னலி லாஸ்ட் காட். இப்படி ஹார்மோனியஸ் கடவுளை இழந்துட்டான். he lost. ஆனா அவன் பார்க்கிறான், விழுந்து திருங்கின இருதயம் எப்படிப்பட்ட கடவுளை பார்க்குது. அவர் வராரு இல்லையா, 3வது அதிகாரத்துல வராரு, வந்து கேட்கிறார், யாதாமே எங்கன்னு கேட்கும் போது என்ன சொல்றான், நீ வந்து நான் வெக்கப்பத்துக்கிறேன், நான் எனக்கு அமனமாகிறேன், நான் ஒழிஞ்சு நிற்கிறேன், பயமாகுதுன்றான். அப்ப அவன் வந்து தேவனை பயப்படுறான். தேவன் பயம் இல்லை முன்னால. when God's heart and man's heart was connected, அப்போ அவன் இப்போ அந்த பாவத்துக்கு அப்புறம் என்னாச்சு, he lost the ability to perceive God. தேவனை அறிவை இழந்துப்பான். அவன்கிட்ட இயேசு வர்ற வரைக்கும் ஒரு மனுஷனும் தேவனை அறியவில்லை. அதான் யோவான் 1வது அதிகாரத்துல 17வது சொல்றாரு, no one has seen God. தேவனை ஒருவனும் கண்டதில்லை எக்ஸெப்ட் குமாரன், அவர் மடியிலிருந்து தேவனை வெளிப்படுத்தின குமாரனை அன்றி ஒருவனும் தேவனை அறியான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஜான் மேக்ஸ் தட். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மேன் லாஸ்ட் காட். தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை இழந்து போனான். நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அப்போ இப்படிப்பட்ட கடவுள் எல்லாமே ஹார்மோனியா இருக்கும்போது இப்படிப்பட்ட கடவுளுக்கு பாவம் தானே. நீ வந்து காலை வச்சிடுவேன், பட்டு கட்டளையில ஃபாலோ பண்ணு, ஒபே பண்ணு, டிஸ்ஒபீடியன்ஸ், இதுவா பாவம் தேவனுக்கு? இல்ல. எது பாவம்? இந்த ஹார்மனி, இந்த கனெக்ஷன் போது பாருங்க, ஃபெலோஷிப், இந்த யூனியன் கட்டாது பாருங்க, அதுதான் சின். நல்லா கவனிங்க, அது சின்ன. இப்ப பாருங்க, இந்த படத்துக்கு போலாம். இப்போ அவன் அந்த யூனியன்ல இருக்கிற வரைக்கும் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு எங்க இருந்து வருது?
கடவுளுடைய பார்வையிலிருந்து he receives his perception, அவனுடைய உணர்வு கடவுள்கிட்ட இருந்து வருது. அந்த உணர்வுல தன்னை பார்க்கும்போது அவன் முழுமையாய் பார்க்கிறான். Because the God of a triune God is a complete God. அவனை முழுமையாய் பார்க்கும்போது அவன் இருதயத்தில் என்ன இருக்கு? முழுமை இருக்குது. அந்த முழுமை கண்ணோட்டத்தோட உலகத்தை பார்க்கும்போது உலகம் என்ன பண்ணுது? செழிப்பு, ஆசீர்வாதம் இருக்குது. எங்க அது கட் ஆகுதோ அந்த கட் ஆகும் போது என்ன ஆயிடுது? இப்போ என்ன ஆயிடுது? பிசாசு எப்படி அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அந்த பாவம் எப்படி பிசாசு உள்ள கொண்டு வந்தா, எப்படி நம்ம ஹார்ட்லயும் இன்னைக்கு பிசாசு வேலை செய்யறான்றது தெரியும். அந்த பாவம் புரிஞ்சுட்டா இன்னைக்கு நம்ம லைஃப் ஏன் இப்படி டேமேஜ் ஆகுதுன்றது நம்ம புடிச்சிடலாம். அப்புறம் நம்ம பேக் ஸ்டெப் எடுத்து ரெக்டிஃபை பண்ணி பிசாசை டின்னு கட்டிடலாம், அடிச்சு நவுத்திடலாம். நல்லா கவனிங்க, என்ன சொன்னேன்? இதான் ரியாலிட்டிங்க. தேவன் உலகத்தை எப்படி படைச்சார், அதான் ரியாலிட்டி. தட் இஸ் ட்ரூத், அதுதான் உண்மை. அது பாவத்துக்கு அப்புறம் வந்ததெல்லாம் என்னது? ட்விஸ்டட், அதாவது திருக்கான சத்தியங்கள். சத்தியத்தை திருக்க ஆரம்பிச்சு பொய்யா மாறுது. திருக்குனா சத்தியம் என்னது? பொய். அதான் பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் பொய்களுக்கு தகப்பன் அப்படின்றார். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப புரியுதா? இங்க வந்துட்டோம் பாருங்க. இந்த பொய் நமக்குள்ள வந்து நம்ம சென்சஸ் மூலமா போய் இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது. when this image is inside your heart, இந்த படம் நம்ம இருதயத்துல இருக்கும்போது தேவனை காண முடியாது. புரியுதுங்களா? the only thing நமக்கு இருதயத்தை சுகம் அளிக்கிறது என்னது? தேவனுடைய தரிசனம். அது நமக்கு தெரியாது. ஏன்? இட்டர்னலி அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் முன்னாடி என்ன வந்துருச்சு? ஒரு திரை வந்துருச்சு. என்னதான் அவன் கண்ணை சுருக்கி அந்த திரை மூலமா கடவுளை பார்க்க இருந்தாலும் அவனால கடவுளை பார்க்க முடியல. அவன் கடவுளை சரியான கடவுளை பார்க்காத பட்சத்துல அவன் எப்படிப்பட்ட கடவுளை பார்க்கறான்? ஒரு கோப கடவுள், ஒரு ஆங்கிரி காட், வராண்டா அவன் வெட்ட வராண்டா, அப்படிப்பட்ட கடவுள். நம்ம ஊர்ல, சென்னையில, தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் இருக்குது. நான் எப்பவுமே பார்ப்பேன், இந்த ஆட்டோ பின்னால திஷ்டி பொம்மை போட்டிருப்பானுங்க. ஒரு பொம்மை போட்டிருப்பானு தெரியுமா? பல்லு இருக்கும், ஒரு பொம்மை இருக்கும். அப்புறம் கூடலூர்ல ஒன் ஆஃப் த பிரதர்ஸ் வீட்டில் தங்கியிருக்கும் போது அவர் வீட்டுக்கிட்ட நடந்து போகும்போது எல்லார் வீட்லையும் பார்த்தேன். எல்லா வீட்லையும் ஒரு திஷ்டி பொம்மை போட்டுக்கிறாங்க இருக்குது. நான் யோசிப்பேன், அது பார்க்கும்போது எப்படி அந்த படத்தை அவன் வரைஞ்சான்? அவன் ஒருத்தன் அவனை இன்னொருத்தனை காப்பி அடிச்சு வரைஞ்சிருப்பான். ஒரு ஆட்டக்காரன் இன்னொருத்தன் ஆட்டக்காரன் பாட்டு வரைஞ்சிருப்பான். ஆனா முதல்ல ஒருத்தன் வரைஞ்சிருப்பான்ல, பல நூற்றாண்டு வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் அப்படிப்பட்ட ஒரு பொம்மையை வரைஞ்சி படத்து ஆட்ட பின்னால போட்டா இது வந்து கண்ணு வைக்காது, என்னது ஈவில், கண்ணு திஷ்டி பட்டுரும், அப்படி திஷ்டி பொம்மைன்றாங்கல்ல. அது எங்க எப்படி அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் அவன் கிரியேட் பண்ணி ஈவில வார்ட் ஆஃப் பண்றான், துரத்துறானா? அவன் என்ன பண்றான்? இந்த திரை மூலமா அவன் எதை பார்க்கறான்? எதை பார்க்க ஆசைப்படுறான்? தேவனை பார்க்க ஆசைப்படுறான். அவன் கண்ணுக்கு என்ன தெரியுது? பல்லு வச்சுட்டு அப்படியே கத்திய குத்திட்டு வெட்ட வரான்டா, அப்படிப்பட்ட கடவுள் தான் அவனுக்கு. அப்படித்தான் ஆதாம் பார்த்தான். அப்படிப்பட்ட கடவுள் தான் எல்லாருமே பாக்குறாங்க. மோசஸும் அப்படிப்பட்ட கடவுள் தான் பார்த்தான். ஆபிரகாமும் அப்படிப்பட்ட கடவுள் தான் பார்த்தான். அதனாலதான் யோவான் எழுதுறாரு, ஒருவனும் தேவனை கண்டதில்லை அப்படின்றாரு. ஹீலிங், நமக்கு என்ன ஹீலிங் தேவை? the only place, psychologist, psychiatrist, nobody can heal. இவங்கெல்லாம் சிம்டம் பேட்ச் அப் பண்ணி லைஃப் ஓட்டுறாங்க. மெடிக்கல் ப்ரொஃபஷன், நியூ ஏஜ், மந்த்ரா, அப்புறம் அது பேர் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், எதுவுமே நம்ம வாழ்க்கையை மாத்தாது. எது மாத்தோம்னா தேவனுடைய முகம் தான் நம்ம இந்த இமேஜை மாத்தோம். தேவனை தரிசிக்கிற அந்த கிளாரிட்டி, பியூரிட்டி ஆஃப் காட்ஸ் ஃபேஸ், அப்படிப்பட்ட அந்த தேவனை இருதயத்துல தரிசிக்கும் போது தான் நம்ம இமேஜ் மாறும். ஆனா அந்த தேவனை இருதயத்துல தரிசிக்க முடியாத அளவுக்கு நாம் இழந்து போனோம். அதுதான் பாவம். அப்படிப்பட்ட ஹார்ட்ல இருந்தா என்ன வருது? குடி, கொலைப்பம், குத்து, வெட்டு, கற்பழிப்பு, சைல்டு மாலஸ்டேஷனு, அப்புறம் வரி, ஃபியரு, அப்புறம் கவலைகள், இப்படிலாம் வெளியே வருது. இதெல்லாம் நம்ம பாவங்கள்றோம். அதெல்லாம் பாவங்கள் கிடையாது, அதெல்லாம் பாவத்தின் செயல்கள். அப்ப பாவம் என்னது? தேவனை தரிசிக்க இழந்து போல் அந்த கனெக்ஷன் பாருங்க. அப்ப என்ன பாருங்க, அப்ப பாவம் என்னதுமா? டிஸ்டார்ஷன், டிஸ்ஹார்மனி. ஏன்னா தேவன் ஹார்மோனியஸா இருக்காரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவரு உலகத்தை படைக்கிறாரு. எல்லாமே என்ன சொன்னாரு? இட் இஸ் குட், நல்லது என்று கண்டா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அது வந்து இட் வாஸ் இன் ஹார்மனி. அந்த வார்த்தை ஹீப்ரூல அதான் அதுக்கு மீனிங். அவரு மீனை படைக்கிறாரு, பறவைகளை படைச்சிட்டு சொல்றாரு இட் இஸ் குட். சொல்றாரு இட் இஸ் இன் ஹார்மனி. நல்லா கவனிங்களேன். ஐயோ ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு. நல்லா கவனிங்களேன்.
நீங்க உலகத்துல நீங்க கெமிஸ்ட்ரியில பயாலஜில படிச்சிருப்பீங்க. எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் இன்டர்கனெக்டட். ஒரு வண்டு, பூச்சி, கொசு எல்லாமே இன்டர்கனெக்டட். ஒன்னு நீங்க ஈக்குவேஷன்ல இருந்து ஈகோ சிஸ்டம்ன்றாங்க இல்லையா, ஈகோ சிஸ்டம்ன்றாங்க, ஃபைன் பேலன்ஸ்ல இருக்கு. அந்த இது எங்க இருந்து வந்துச்சு? வேர் டிட் இட் கம் ஃப்ரம்? இட் கம் ஃப்ரம் a God who is in a harmony. அவர் தேவன் ஹார்மோனியஸ் இருக்கனால அப்படிப்பட்ட ஹார்மோனியஸ் உலகத்தை தான் படைக்கிறார். அதனால ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் இருக்குது. பீஸ் இருக்குல்ல, தேனியை வந்து உலகத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ வண்டு சின்ன தேனி வந்து நம்ம வண்டுல இருந்து தேன் குடிச்சிட்டு போகுது, பூல இருந்து தேன் குடிக்குது. அந்த தேனியை நம்ம உலகத்துல இருந்து எடுத்துட்டோம்னா 4 வருஷத்துல எல்லா லைஃப் ஃபார்ம்ஸ் செத்து போயிடுமா. 4 வருஷத்துல ஒரு மனுஷனுமே வாழ முடியாதான். மனுஷன் மட்டும் இல்ல, பறவைகள், செடி கொடி, மீன்கள், பறவைகள் எல்லாமே செத்து போயிடுமா 4 இயர்ஸ்ல. அதாவது எல்லாமே இன் பேலன்ஸ், எல்லாமே ஒரு ஹார்மோனி, எல்லாமே ஒரு ஐக்கியத்தில் இருக்குது. எதையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நம்ம கண்டதை உள்ள பண்ண முடியாது. பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா ஆதாமுடைய இதயமும் ஹார்மோனியில இருக்குது எப்போ பாவம் பண்றதுக்கு முன்னால. ஆனா அந்த இழந்து போனா பாருங்க, தேவனுடைய தரிசனத்தை இழந்து போனப்போ என்ன ஆயிடுது? இப்போ என்ன ஆயிரம் பொய்களுக்கு ஓப்பன் ஆகுது அவனுடைய ரியாலிட்டி. இப்போ அவனுடைய ரியாலிட்டி அந்த இமேஜ் கருப்பாது பொய்கள். அதான் யோவான்ல படிச்சோம் இல்லைங்களா, the whole world is under the sway of the wicked one. பிசாசு பொய்யினால உலகத்தை கட்டுறான். உலகத்தை கட்டி பொய்யில கட்டி அதை நம்மளுடைய நிஜமாய் மாத்துறான், ரியாலிட்டியா மாத்துறான். இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம எல்லாம் சிங்கி அடிச்சுட்டு நம்ம இதுதான் உண்மையான கடவுள், அதுதான் உண்மையான கடவுள், அந்த கடவுளுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா தான் பிடிக்கும், இந்த கடவுளுக்கு நகையை கழட்டினா தான் பிடிக்கும், இந்த கடவுளுக்கு வந்து கோட்டு சுட்டு போட்டா தான் பிடிக்கும், இப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கிற சிங்கிருக்கு அளவே கிடையாது. புரியுதுங்களா? நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி நம்ம இங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம், நம்ம இங்க டிராமா போட்டுன்னு இருக்கிறோம். இந்த பிரச்சனை இங்க இருக்குது, பிரச்சனை இங்க இருக்குது, டிராமா அங்க நடக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம இட்டர்னலி என்ன பண்றோம்? இந்த வட்டத்துக்குள்ள மாட்டி கடைசியில நிறைய பேர் கடவுளுடைய விசுவாசத்தை இழந்து போறாங்க. ஃபெய்த்ல இல்ல. நிறைய பேர் அடப்பாப்பா ஜெபம் பண்ணி பார்த்தப்பா அவருக்கு கண்ணு இல்லை காது இல்லை அப்படின்றோம். ஏன் கண்ணு இல்லை காது இல்லைன்றோம்? ஏன் நம்ம இருதயத்துல நம்ம வந்து இங்க கரெக்ட் பண்ணிட்டு இது நம்ம அவரை ப்ளீஸ் பண்ண பார்க்கிறோம். நடக்காது. அப்ப பாவம்னா என்னன்னா இந்த ஹார்மனி, இந்த ஐக்கியம் பாருங்க, இந்த ஐக்கியம் உடையப்படும் போது அதான் பாவம். தப்பு தண்டை பண்ணா பாவம் இல்லை, அதெல்லாம் பாவத்தின் விளைவுகள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் த சின். இதுதான் சின். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் முடிச்சிடறேன். ஒரு ஜெபம் பண்ணிடுறேன், ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். அப்புறம் ஒரு பாட்டு நம்ம பாடுவோம், அப்புறமா கொஸ்டின்ஸ் அதை தான் கேட்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலைக்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் இருதயத்தில் ஆழங்களை காட்டுங்க அப்பா. அவங்களோடு கனெக்ட் ஆகி அவங்களோடு எப்படி நடப்புதுன்றதை கற்றுக்கணும். வரும் வாரத்தில் நாங்கள் அதை பார்த்து அதில் இன்னும் அதிகமாக என்ட்ராகிறதுக்கு உள்ள அதிகமாக ஆழமாக செல்வதற்கு கேட்கணும். இயேசு முன்பதாக ஆமென்.